அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தன்னை நினைப்பவருக்கும் வேண்டிய வரங்களை தருபவர், வணங்குவதற்கும் வடிவமைப்பிற்கும் மிகவும் எளிமையானவர். இப்படி அவரின் சிறப்புகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. அவர் நம்ம எல்லோருடைய விருப்ப கடவுளான விநாயகர் பெருமான் தாங்க. புராணங்கள் விநாயகரின் பெருமைகளையும் கதைகளையும் பலவாறு சிறப்பித்து கூறுகின்றன. இந்த கதைகள் மூலம் விநாயகர் பெருமானின் பெருமைகளையும் புராணங்களையும் நாம் அனிமேஷன் முறையில் தெரிந்து கொள்ளலாம். ஆசீர்வாதம் பெற்ற முன்னொரு காலத்தில் அபிஜித் ராஜாவின் மகன் கனா ஆட்சி புரிந்து வந்தான். அவன் தந்தையைப் போல் அல்லாமல் கொடியவனாக இருந்தான். அவன் பல விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருந்தான். அதில் வேட்டையாடுவதும் ஒன்றாகும். நல்ல அடி. பல நாட்கள் கழித்து இன்று வேட்டையாடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இந்த அப்பாவி மிருகங்களை கொல்வது எனக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்காகும். மகாராஜா, உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்துக் கொள்வது எங்கள் கடமை. மிகவும் நல்லது. ஆமாம், இப்போது நாம் எங்கிருக்கிறோம்? நாம் வழி தவறிவிட்டோம் என நினைக்கிறேன். மானை துரத்தி வந்த நாம் வழியை தவறவிட்டு விட்டோம் மகாராஜா. அங்கு எதையேனும் பார்க்க முடிகிறதா? தெரிகிறது மகாராஜா. காவலனே, அங்கு மனிதர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்த்து வா. அப்படியே ஆகட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது என்னவாக இருக்கும்? எனக்கு தெரிந்த வரையில் அது கபிலமுனியின் ஆசிரமம்தான். நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். தளபதியே, அது கபில முனிவரின் ஆசிரமம். நான் நினைத்தது சரி. அரசர் அவர்களுடைய ஆசிரமத்துக்கு வருகை புரிகிறார் என்று அவர்களிடம் போய் சொல். நாம் செல்வோம் மகாராஜா. ராஜா தன் காவலர்களுடனும் நண்பர்களுடனும் கபில முனிவரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். வாருங்கள் மகாராஜா, ஆசிரமத்திற்குள் வாருங்கள். நான் என்ன உதவி செய்யட்டும்? நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கவும் உங்களால் முடியாது. நான் என் சீடர்கள் சிலருடன் இங்கே தங்கியிருக்கிறேன். விருந்தோம்புவது எங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம். இந்த இடத்தில் என்ன இருக்கிறது? நீங்களோ எளிய துறவி. எப்படி நீங்கள் விருந்து படைக்க முடியும்? உங்கள் விருப்பப்படியே நாங்கள் உங்களுக்கு உணவு படைக்கிறோம். வாருங்கள். இந்த முனிவரால் எப்படி முடியும்? சரி, நான் பழைய உணவை உண்ணமாட்டேன். எனக்கு அரண்மனையில் கிடைக்கக்கூடிய உணவை பரிமாறுங்கள். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். கபில முனிவரிடம் சிந்தாமணி என்னும் ஒரு ரத்தினக்கல் இருந்தது. விரும்பியதை கொடுக்கும் ஆற்றல் அந்த ரத்தினக்கல்லுக்கு இருந்தது. சிந்தாமணியே, ராஜாவுக்கும் அவருடன் வந்திருப்பவர்களுக்கும் வெள்ளி ஆசனமும் பொற்கிண்ணங்களில் உணவும் குளிர்ந்த நீரும் கொடுப்பாயாக. நொடி பொழுதில் கேட்டதெல்லாம் அவர்கள் முன் தோன்றின. ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒன்றும் சொல்லாமல் உணவு உட்கொள்ளத் தொடங்கினார். உணவை உண்ணுங்கள் அரசே. நீங்கள் களைப்பார வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். எல்லாரும் சிந்தாமணியை பார்த்து அதிசயித்து நின்றனர். அவர்கள் கண்களில் பேராசை நிறைந்திருந்தது. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது மகாராஜா. இந்த ரத்தினக்கல் விரும்பியதையெல்லாம் கொடுக்கும் என்றால் அது நம்மிடம்தான் இருக்க வேண்டும். நான் முனிவரிடம் கேட்கிறேன். மறுத்தால் நாம் பலவந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைவரும் உணவு உண்டு முடித்தனர். உங்களுக்கு திருப்தியாய் இருந்ததா மகாராஜா? நிச்சயமாக. சிந்தாமணி மிகவும் அதிசயமானதாக இருக்கிறது. நீங்கள் இதை எங்கிருந்து பெற்றீர்கள்? இது மிக உயர்ந்த ரத்தினக்கல். நான் இந்திரனுக்கு உதவி செய்தபோது கிடைத்த பரிசுதான் இது. நம் நாட்டின் நலனுக்காக நீங்கள் இதை எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறேன். மன்னிக்க வேண்டும் அரசே, இதை நான் உங்களுக்கு தர முடியாது. நான் ராஜா. இதை என்னால் நன்றாக பயன்படுத்த முடியும். இத்தகைய மதிப்பு வாய்ந்த கல்லை காட்டில் வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? நான் இதை என்னுடன் எடுத்துச் செல்கிறேன். உங்களால் முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள். ஒரு கணமும் தாமதிக்காமல் சிந்தாமணியை பிடுங்கிக் கொண்டு திருப்தியுடன் நாட்டுக்கு திரும்பினார் அரசர். என் சிந்தாமணியை இழந்துவிட்டேன். இப்பொழுது நாம் என்ன செய்வது? நாம் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். நம்மால் முடியாது. அவர்களுக்கு பலம் இருக்கிறது.
அவர்களுடன் நம்மால் சண்டை போட முடியாது. இந்த அரசனின் கொடிய தன்மையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சிந்தாமணியை ஒருபோதும் தவறான வழியில் பயன்படுத்தியதில்லை. ஆனால் அரசர் அதை தவறாக பயன்படுத்துவான். நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மகாவிஷ்ணுவிடம் வேண்டுதல் செய்யலாம். ஆமாம், நமக்கு இருக்கும் அடைக்கலம் அவர் ஒருவரே. கபில முனிவர் மகாவிஷ்ணுவிடம் சென்றார். என்ன நடந்தது முனிவரே? கவலையுற்று இருக்கிறீர்கள். பிரபுவே, கணராஜா என்னுடைய ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். கபில முனிவர் சிந்தாமணியை பற்றிய கதையை கூறினார். பிரபுவே, நாம் அதை திரும்பப் பெற வேண்டும். சிந்தாமணி ராஜாவின் கையில் இருப்பது இந்த உலகத்திற்கே கேடு விளைவிக்கும். முனிவரே, நீங்கள் விநாயகரிடம் செல்லுங்கள். அவரால் தான் உங்களுக்கு உதவ முடியும். நான் சென்று வருகிறேன் பிரபுவே. கபில முனிவர் விநாயகப் பெருமானிடம் சென்று நடந்தவற்றை எல்லாம் கூறினார். கணராஜாவின் பேராசையையும் தீய நடத்தையையும் கேள்விப்பட்ட விநாயகப் பெருமான் மிகவும் கோபம் கொண்டார். கபில முனிவருக்கு உதவுவதாக உறுதியளித்தார். கவலைப்படாதீர்கள் முனிவரே, சிந்தாமணியை நீங்கள் திரும்பவும் பெறுவீர்கள், இது உறுதி. கணராஜா சிந்தாமணியை தவறாக பயன்படுத்தினான். அவன் தந்தை அபிஜித் அவனுக்கு அறிவுரை கூறினார். மகனே, இந்த ரத்தினக்கல்லை கபில முனிவரிடமே திருப்பிக் கொடுத்துவிடு. முனிவர்களை துன்புறுத்துவது உனக்கும் நாட்டிற்கும் நல்லதல்ல. தந்தையே, இப்போது நான் தான் ராஜா, நீங்கள் அல்ல. என் நாட்டின் நன்மைக்காக இந்த ரத்தினக்கல் எனக்கு வேண்டும். உன்னுடைய இன்பங்களுக்காக அதை நீ தவறாக பயன்படுத்துகிறாய், மக்களுக்காக அல்ல. நீ பெரிய ஆபத்தில் காலெடுத்து வைக்கிறாய். அரசே, தூதுவர் ஒருவர் வந்திருக்கிறார். இங்கே அழைத்து வா. விநாயகப் பெருமான் இந்த ஓலையை அனுப்பியிருக்கிறார். படியுங்கள். கணராஜாவே, சிந்தாமணியை கபில முனிவரிடம் திருப்பி அனுப்பிவிடு. இதுவே முதலும் முடிவுமான எச்சரிக்கை. என்ன எச்சரிப்பதா? என்ன துணிச்சல்! போய் உன் விநாயகப் பெருமானிடம் சொல். சிந்தாமணியை திரும்பப் பெறுவதற்கு முன் என்னிடம் சண்டையிடச் சொல். என்னை எதிர்த்து தன் மரணத்தை தானே தேடிக்கொள்கிறான். போருக்குச் செல்ல தயாராகுங்கள். நீ மிகப்பெரிய தவறு செய்கிறாய். விநாயகப் பெருமானை யாராலும் வெல்ல முடியாது. நான் அவரை போரில் கொல்வேன். அப்போதுதான் என் வலிமை உங்களுக்கு புரியும். பாருங்கள், எவ்வளவு சிறிய படையை வைத்திருக்கிறார். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லோருமே உறுதி படைத்தவர்கள். உனக்கு இப்போதும் சந்தர்ப்பம் இருக்கிறது. சிந்தாமணியை திருப்பிக் கொடுத்துவிடு. முடியாது, ஒருபோதும் முடியாது. எதையும் எதிர்க்க நான் தயார். விநாயகப் பெருமானின் சிறிய படையை பார்த்த ராஜா கனாவுக்கும் அவரது படையினருக்கும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் சந்தேகமே ஏற்படவில்லை. ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே அனைத்தும் தலைகீழாய் மாறிப்போனது. விநாயகப் பெருமானின் படை ராஜாவின் படையோடு உக்கிரமாய் மோதியது. ராஜாவின் படை தோற்று ஓடியது. விநாயகப் பெருமான் கணராஜாவை பிடித்தார். கணராஜாவின் உயிர் அங்கேயே பிரிந்தது. முனிவரே, நான் உறுதியளித்தபடியே இதோ சிந்தாமணி. விநாயகப் பெருமானே, மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாக்கை காப்பாற்றி உலகையும் காத்தருளினீர்கள். கணராஜாவை கொன்றதன் மூலம் சிந்தாமணி தவறாக பயன்படுத்தப்படுவதை விநாயகப் பெருமான் தடுத்தார். எனவே சிந்தாமணியைப் போலவே விநாயகப் பெருமானும் மதிப்பு வாய்ந்தவராக விளங்கினார். அன்றிலிருந்து விநாயகப் பெருமான் கைலாயத்தில் முன்பொரு நாள். என்ன நடந்தது தேவி? கவலையாக இருக்கிறாய்? நம் பாலகன் விநாயகன் பல அசுரர்களை அழித்து விட்டான். ஆமாம், நீ அதற்கு பெருமைப்பட வேண்டும். எனக்கு பெருமைதான். ஆனால் அவனுக்கு 14 வயதுதானே ஆகிறது. இது போன்ற போர்களினால் அவனுக்கு பலத்த காயம் ஏற்படும். கவலைப்படாதே, அவனை யாராலும் வெல்ல முடியாது. வரவேண்டும் முனிவரே,
வணங்குகிறேன் பெருமானே, வணங்குகிறேன் தேவி. இவ்வுலகத்தின் நாயகன் நாயகி கவலையோடு இருப்பதை பார்ப்பது அசாதாரணமாக உள்ளது. தாயுள்ளம் அப்படித்தான் இருக்கும். விநாயகனைப் பற்றிய கவலை பார்வதி தேவிக்கு. உங்களால் ஒருவேளை சமாதானப்படுத்த இயலும். முனிவரே, என் மகன் எந்த போரிலும் காயப்படாமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்கள். தேவி, விநாயகப் பெருமானின் வலிமையை நீங்கள் குறைவாக மதிப்பிட்டு விட்டீர்கள். ஆனாலும் இந்திரனை மகிழ்விக்க ஒரு யாகம் செய்வது நல்லது என நினைக்கிறேன். யாகத்தினால் இந்திரன் மகிழ்ந்தால் அசுரர்களுக்கு எதிரான போரில் விநாயகப் பெருமானுக்கு இந்திரன் உதவி செய்வார். என் மகனுக்காக நான் எதையும் செய்வேன். சரி, யாகத்தை நான் நடத்திக் கொடுக்கிறேன். ஆனால் அதில் முக்கியமானது ஆடு ஒன்றினை பலியிட வேண்டும் என்பதாகும். கவலை வேண்டாம், அதற்கு ஏற்பாடு செய்துவிடலாம். தாயே, இந்த யாகம் எனக்காகவா ஏற்பாடு செய்யப்படுகிறது? ஆமாம் மகனே. ஆனால் பாவம், ஏன் ஆட்டினை பலியிட வேண்டும்? அது உன் நன்மைக்காகவே. நீ இந்த விஷயத்தைப் பற்றி கவலைப்படாதே. யாகம் நடைபெறும் அன்று. தாயே, ஆட்டினை காப்பாற்றுங்கள். இல்லை, யாகத்தின் முக்கிய அங்கம் இதுதான். தாய் சம்மதிக்காததால் விநாயகப் பெருமான் கௌதமாதி முனிவரிடம் சென்றார். முனிவரே, கடவுளர் எல்லாரும் ஒன்றாக வந்தால் அசுரர்களை எளிதில் அழித்துவிடலாம். எனவே அவர்களை ஒன்று சேர்க்க நாம் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு மிருகத்தை பலியிடுவது யாரையும் மகிழ்விக்காது. பலியிடுவதுதான் இறுதி முடிவு என்றால், பாவம் மிருகத்தின் இரத்தக்கரை படிந்த அந்த உதவி எனக்கு தேவையில்லை. உம் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனால் யாகம் முழுமை பெறாமல் இருக்கக்கூடாது. மன்னிக்க வேண்டும். ஆடு பலியிடப்பட வேண்டும். முனிவரே, சரி, இந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்த ஏதாவது செய்ய வேண்டும். விநாயகப் பெருமான் யாகத்துக்காக கொண்டுவரப்பட்ட பழங்களையும் இனிப்பு வகைகளையும் சாப்பிட்டார். ஆஹா, சரி. என்ன செய்கிறாய்? யாகம் முடிந்தது. எல்லோரும் போகலாம். நன்றி. இது நல்லதல்ல. இந்திரன் இதை விரும்ப மாட்டார். ஒரு சிறுவன் என் யாகத்தை தடுத்தானா? என்ன துணிச்சல் அவனுக்கு! பெருத்த அவமானம். நான் அவனுக்கு பாடம் புகட்டுகிறேன். வாயுதேவனே, கைலாயத்தில் உடனே காற்று இல்லாமல் செய். வாயுதேவன் இந்திரனின் ஆணைப்படி கைலாயத்தில் காற்று இல்லாமல் செய்துவிட்டான். யாராலும் அங்கு சுவாசிக்க முடியவில்லை. ஓ, என்ன இது? என்னால் சுவாசிக்க முடியவில்லை. இவ்வளவு துணிச்சலான காரியத்தை யார் செய்தது? யார் இப்படி செய்தது என்று போய் பார். வாயுதேவன்தான் காற்று இல்லாமல் செய்துவிட்டார் பெருமானே. விநாயகர் நேரே வாயுவிடம் சென்று எச்சரிக்கை விடுத்தார். கைலாயத்துக்கு உடனே காற்றை அனுப்பு. இல்லை என்றால் போருக்கு தயாராகு. இந்திரனின் ஆணைப்படிதான் செய்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். காற்றை முன்போலவே அனுப்பிவிடுகிறேன். பலசாலியான வாயுதேவன் விநாயகப் பெருமானிடம் அடைக்கலம் புகுந்ததைக் கண்ட இந்திரன் விநாயகப் பெருமானின் வலிமையை புரிந்து கொண்டான். அவர் முன் இந்திரன் தோன்றினான். விநாயகப் பெருமானே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் வலிமை அறியாமல் இருந்தேன். அசுரர்களுக்கு எதிரான போரில் நான் உங்களுக்கு உதவியாயிருப்பேன் என ஒருமுறை மத்ஸ்யாசுரன் எல்லா அசுரர்களையும் கூட்டி ரகசிய ஆலோசனை நிகழ்த்தினான். உங்களையெல்லாம் நான் ஏன் அழைத்தேன் தெரியுமா? தெரியும். விநாயகர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார். நம்மை ஒவ்வொருவராக கொண்டு வருகிறார். ஆமாம், உங்கள் வீரத்தைக் கண்டு நீங்கள் வெட்கப்பட வேண்டும். நாம் தோற்பதற்கு காரணம் நம் வலிமை முழுவதையும் காட்டாததுதான். என்னால் இனியும் இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. நான் விநாயகரை கொன்று அவர் உடலை இங்கு கொண்டு வருவேன் என உறுதி அளிக்கிறேன். வெற்றி உமக்கே! வெற்றி உமக்கே! வெற்றி உமக்கே!
கூட்டம் முடிவடைந்தது. மத்ஸ்யாசுரன் மாயவித்தை அறிந்தவன், நல்ல போர் வீரனும் கூட. ஆமாம், அவன் பல தேவர்களையும் கொன்றிருக்கிறான். அவன் வெற்றி பெறுவது நிச்சயம். வாருங்கள், நாம் அதை கொண்டாடலாம். ஆமாம், விநாயகர் ஒழிந்தார். நாம் கோலாகலமாக கொண்டாடுவோம். மத்ஸ்யாசுரன் போரில் விநாயகப் பெருமானை தோற்கடித்து விடுவான் என்பதில் அசுரர்களுக்கு சந்தேகமே இல்லை. விநாயகப் பெருமானின் ஆற்றலை அறியாத அவர்கள் முன்னதாகவே வெற்றி விழா கொண்டாடினார்கள். விநாயகப் பெருமானோ நதிக்கரையில் அமைந்திருந்த காட்டில் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். விநாயகப் பெருமானும் அவர் நண்பர்களும் அவர்கள் சந்திக்கவிருக்கும் இடர்பாட்டை அறியாமல் இருந்தார்கள். ஓ, இவன் ஒரு சிறுவன். இதுதான் அவனது கடைசி விளையாட்டாக இருக்கப் போகிறது. அவனை தாக்குவதற்கு ஏதேனும் திட்டமிட வேண்டும். அவன் நதி அருகே போகிறான். எனக்கு இதுவே நல்ல தருணம். விநாயகப் பெருமானும் அவர் நண்பர்களும் நதியில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். மத்ஸ்யாசுரன் ஒரு பெரிய மீனாக உருமாறி தண்ணீருக்குள் குதித்தான். அவன் மெதுவாக விநாயகப் பெருமான் அருகே சென்றான். விநாயகப் பெருமானும் அவர் நண்பர்களும் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருக்கும் போது மத்ஸ்யாசுரன் விநாயகப் பெருமானை தாக்கி வேகமாக தூக்கி சென்று விட்டான். அந்த மீன் விநாயகனை தூக்கிச் செல்கிறது. உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், விநாயகனை காப்பாற்றுங்கள், யாராவது உதவிக்கு வாருங்கள். ராட்சத மீன் விநாயகப் பெருமானை தூக்கி செல்வதை பார்த்த நண்பர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். ராட்சத மீன் உருவில் இருந்த மத்ஸ்யாசுரன் விநாயகப் பெருமானின் ஒரு காலை பிடித்துக் கொண்டு வேகமாக தன் இடத்திற்கு சென்று கொண்டிருந்தான். மீன் காலை இறுக பிடித்திருந்ததால் விநாயகப் பெருமானின் காலில் இருந்து ரத்தம் வரத் தொடங்கியது. மத்ஸ்யாசுரனை எதிர்ப்பதற்கு தயாரான விநாயகப் பெருமான் தன் மற்றொரு காலால் அவனை தாக்கத் தொடங்கினார். விநாயகப் பெருமான் அசுரனால் கடத்தப்பட்ட செய்தி எங்கும் வேகமாக பரவியது. எல்லாரும் நதிக்கரைக்கு விரைந்தார்கள். பார்வதி தேவியும் கண்ணீருடன் விரைந்து வந்தாள். என்ன நடந்தது? என் மகன் எங்கே? தேவி, ராட்சத மீன் ஒன்று விநாயகனை தூக்கிச் சென்று விட்டது. அப்படியா? விநாயகப் பெருமான் வலிமையுடன் மத்ஸ்யாசுரனை எதிர்த்தார். அப்போது அவன் தன் சுயரூபத்தை எடுத்தான். விநாயகப் பெருமான் தன் ஒரு காலால் அவனை பின்னும் பலமாக தாக்கினார். மத்ஸ்யாசுரனுக்கு அடி பலமாக படவே அவன் விநாயகப் பெருமானின் காலை விட்டான். தன் இரு கைகளாலும் அவன் விநாயகப் பெருமானை தாக்கினான். விநாயகப் பெருமான் அவனை தடுத்து நதியிலிருந்து அவனை வெளியே எடுத்து போட்டார். மத்ஸ்யாசுரனை அவர் பலமாக தாக்கியிருந்ததால் அவன் உடலெங்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. போதும், என் உயிரை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். எல்லாரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். விநாயகப் பெருமான் மத்ஸ்யாசுரனை தோற்கடித்தார். ஓ, நான் என்ன சொல்வேன்? நீ இந்த வலிமையான அசுரனை தோற்கடித்து விட்டாய். விநாயகன் அவனை வென்றுவிட்டான். நாம் அவனை அடித்து வெளியேற்றுவோம். வாருங்கள், எல்லோரும் அவனை அடித்து வெளியேற்றுவோம். விநாயகப் பெருமானும் நண்பர்களும் வெகு காலத்துக்கு முன்பு கமலாசுரன் என்னும் கொடிய அசுரன் வாழ்ந்து வந்தான். கர்ண ஆற்றின் அருகில் இருந்த காட்டில் வசித்து வந்த அவன் அப்பாவி மனிதர்களை கொன்று வந்தான். கமலாசுரன் வருகிறான், ஓடுங்கள், தப்பிக்கலாம், ஓடுங்கள். கதவை சாத்துங்கள், வெளியே போக வேண்டாம், கமலாசுரன் நம்மை கொன்று விடுவான். என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. கதவை உடைத்து நான் வருவேன். கமலாசுரன் என் கால்நடைகளை எடுத்துச் செல்கிறான். எல்லோரும் என்னை கண்டு பயப்படுகிறார்கள். அங்கே ஒரு கொழுத்த எருது இருக்கிறது. உனக்கு அவ்வளவு நஷ்டம் இல்லை. நீ ஒரு எருதை தான் இழந்தாய். ஆனால் அவன் என் வயலையே நாசம் செய்து விட்டான். எங்கே செல்கிறீர்கள்? இந்த நகரத்தை விட்டே போகிறோம். இங்கே உயிருக்கு பாதுகாப்பே இல்லை. கமலாசுரன் நம்மை கொன்று விடுவான். உங்களால் போக முடியாது. கமலாசுரன் பாதையை அழித்து விட்டான்.
இங்கிருந்து ஓடிப் போகிறீர்களா? உங்களை எல்லாம் நான் கொன்று விடுவேன். கடவுளே, இந்த கொடிய அரக்கனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். நாராயண நாராயண. நாரத முனியே, வணங்குகிறேன். என்ன செய்தி? விநாயக பெருமானே, கொடிய அரக்கன் கமலாசுரன் நாளுக்கு நாள் பலம் பெற்று வருகிறான். தன் கொடிய செயல்களால் அவன் மக்களை துன்புறுத்தி வருகிறான். உங்கள் ஒருவரால் மட்டுமே அந்த மக்களை காப்பாற்ற முடியும். நான் நிச்சயமாக அவனை கொன்று மக்களை காப்பாற்றுவேன். நாராயண நாராயண. விநாயக பெருமான் போர் செய்ய அனுமதி கேட்பதற்காக தன் குரு பராசர முனிவரை காண சென்றார். வரவேண்டும் விநாயகனே. குருவே, வணங்குகிறேன். கர்ணா ஆற்றுக்கு அருகே இருக்கும் மக்களை கமலாசுரன் என்னும் கொடிய அரக்கன் துன்புறுத்தி வருகிறான் என்பது தாங்கள் அறிந்ததே. நான் அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டியுள்ளதால் கமலாசுரனுடன் போரிடுவதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். நான் உன்னைப் பற்றி பெருமிதம் கொள்கிறேன். உன்னுடைய புத்தி கூர்மையிலும் வலிமையிலும் சமயோசித புத்தியிலும் நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இதுவரை நான் பார்த்ததில் நீதான் வலிமை மிக்க வீரன். செல், வெற்றி உனக்கே. கர்ணா ஆற்றங்கரைக்குச் சென்ற விநாயக பெருமான் கமலாசுரன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். யார் நீ? என்னுடைய உறக்கத்தை கலைக்க என்ன துணிச்சல் உனக்கு? நெருங்கிப் பார் கமலாசுரனே, மரணம் உன் முன்னால் நிற்கிறது. நீ உயிர் பிழைக்க கடைசி வாய்ப்பு அளிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ. இனி ஒருபோதும் மக்களை துன்புறுத்தாதே. நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை. இங்கிருந்து ஓடிப்போய்விடு. இல்லையென்றால் என் ஆற்றலாலும் ஆயுதத்தாலும் உன்னை நசுக்கி விடுவேன். இந்த வெற்று பேச்சை வேறிடம் வைத்துக்கொள். நான் உன்னை கண்டு பயப்படவில்லை. உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இங்கிருந்து ஓடிப்போய்விடு. விநாயக பெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்ட கமலாசுரன் மிகுந்த கோபம் கொண்டு அவரை தாக்கினான். சண்டை ஆரம்பமாயிற்று. அது எல்லார் கவனத்தையும் ஈர்த்தது. கடவுளர் எல்லாரும் கவலையுற்று விநாயக பெருமானின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர். கமலாசுரன் மிகவும் வலிமை வாய்ந்த திறமையான போர்வீரன். விநாயக பெருமானும் எவ்விதத்திலும் குறைந்த வலிமை உள்ளவர் அல்ல. அவரும் வலிமையும் திறமையும் மிக்கவர். இருவரும் வீரத்திலும் வலிமையிலும் சமமானவர்களாக இருந்ததால் யார் போரில் வெற்றி பெறுவார்கள் என்பதை யூகிக்க முடியாமல் இருந்தது. கடைசியாக சூரியாஸ்தமனத்துடன் போர் முடிவுக்கு வந்தது. மறுநாளும் அது தொடர்ந்தது. இரண்டு பக்கமும் வெற்றி வாய்ப்பு வந்து கொண்டே இருந்தது. கமலாசுரன் தன் மாய வித்தைகளாலும் தீய தந்திரங்களாலும் விநாயக பெருமானை அழிக்க நினைத்தான். கமலாசுரன் பல்வேறு மிருகங்களையும் வாகனமாக கொண்டு போர் புரிந்தான். வாகனம் எதுவும் இல்லாத விநாயக பெருமான் மிகுந்த சிரமத்துடன் கமலாசுரனை எதிர்க்க நேரிட்டது. கர்க முனிவரே, விநாயகனுக்கு போரிடுவது கடினமாக இருப்பதாக தோன்றுகிறது. விநாயகருக்கு ஏற்ற வாகனம் இல்லை. நான் அவருக்குரிய வாகனத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். கர்க முனிவர் அன்றிரவு விசேஷமான யாகம் ஒன்றை செய்தார். அதிலிருந்து தெய்வீக மயில் ஒன்று எழுந்தது, விநாயக பெருமானுக்கு வாகனமாக. மறுநாள் தெய்வீக மயிலை வாகனமாக கொண்டு விநாயக பெருமான் எளிதாக போரிட்டார். போரின் முடிவில் கமலாசுரன் பலத்த காயமடைந்தான். அவன் பூமியில் விழுந்தபோது அவன் மார்பில் திரிசூலத்தால் தாக்கினார். கமலாசுரனின் உடல் 4ஆக பிளந்தது. அந்த இடத்தில் மயில் விநாயக பெருமானுக்கு பேருதவியாக தேவர்களும் அசுரர்களும் விநாயக பெருமானின் வீரத்தையும் அறிவாற்றலையும் நன்கு அறிவார்கள். அசுரர்கள் விநாயக பெருமானை கொல்வதற்கு திட்டமிடலாயினர். அதில் ஒருத்திதான் சாந்த மகிஷி. விநாயகன் என் சகோதரன் வியோமாசுரனை கொன்றுவிட்டான். நான் விநாயகனை கொன்று பழி தீர்த்துக் கொள்வேன். நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகன் வீரமும் அறிவும் நிரம்பியவன். நினைவிருக்கட்டும்.
நான் வெகு நாட்களாகவே விநாயகனை கொல்ல திட்டமிட்டு வருகிறேன். நான் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நாளையே என் திட்டத்தை நிறைவேற்றுகிறேன். சாட்சி, இந்திரனின் மனைவியா? எப்படி இங்கே? மூடனே, நான் சாந்த மகிஷி. நான் இந்த மாறு வேடத்தில் எல்லாரையும் ஏமாற்றப் போகிறேன். யாரும் என்னை சந்தேகப்பட மாட்டார்கள். சாந்த மகிஷி தன் திட்டத்தை நிறைவேற்ற கைலாயம் சென்றாள். அவள் பார்வதி தேவியிடம் வந்தாள். ஓ சாட்சி, வரவேண்டும். நாம் சந்தித்து வெகு நாட்களாகிவிட்டன. ஏன் பதற்றமாயிருக்கிறாய்? தேவி, என் கணவர் இந்திரனை ஒரு வாரமாக காணவில்லை. எப்படி? ஒருவேளை அசுரர்களுக்கு பயந்து எங்காவது ஒளிந்து கொண்டிருக்கிறாரோ என்னவோ. அவரை கண்டுபிடித்து தரும்படி சிவபெருமானை வேண்டிக் கொள்ளவே நான் இங்கு வந்தேன். நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும். கவலைப்படாதே, உன் கணவர் பத்திரமாக இருப்பார். நீ விரைவில் அவரை சந்திப்பாய். என்னுடன் வா. பார்வதி தேவி கருணையுடையவள். சாந்த மகிஷியை பற்றி அவளுக்கு சந்தேகம் எழவே இல்லை. அவள் சாந்த மகிஷிக்கு கைலாயத்தை சுற்றிக் காட்டினாள். அப்படி செல்லும்போது விநாயகப் பெருமான் தென்படுகிறாரா என்று சாந்த மகிஷி கவனித்தாள். ஆனால் அவர் அங்கு இல்லை. இங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள். விநாயகன் எங்கே? நான் வந்ததிலிருந்து அவனை பார்க்கவே இல்லையே. ஓ, அவன் இங்கே எங்காவது விளையாடிக் கொண்டிருப்பான். நான் அவனை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். ஓ, மிகவும் நல்லது. சாந்த மகிஷி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவளை யாரும் சந்தேகப்படவில்லை. அவளுடைய சதித்திட்டம் இப்போது உச்சக்கட்டத்திற்கு வந்துவிட்டது. விநாயகப் பெருமான் உள்ளே நுழைவதை பார்த்தவுடன் அவள் கண்கள் கோபத்தால் சிவந்தன. ஓ, இவன் மிகவும் சிறியவன். இவன் பெரிய பலசாலி என்று எல்லா அசுரர்களும் பயப்படுகிறார்கள். இந்த சிறுவனை நொடியில் நான் அழித்து விடுவேன். விநாயகனே, என் அருகில் வா. உன்னை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன. அருகில் வந்து என்னை அணைத்துக் கொள். இதில் ஏதோ சூது இருக்கிறது. விநாயகப் பெருமான் மெதுவாக சாந்த மகிஷியை நெருங்கி வர ஆரம்பித்தார். அவள் ஆர்வம் பெருகி வந்தது. ஆனால் ஒவ்வொரு அடிக்கும் தன் உருவத்தை நீளத்திலும் அகலத்திலும் பெருக்கிக் கொண்டே வந்தார் விநாயகப் பெருமான். சாந்த மகிஷியை நெருங்க நெருங்க அவர் உருவமும் பெரிதாகிக் கொண்டே வந்தது. என்ன இது? ராட்சத உருவமாக ஆகிவிட்டதே. ஓ, நான் இப்போது என்ன செய்வேன்? இப்போது என்ன நினைக்கிறாய்? நான் சிறுவன் என்றா? நீ என்னை கொல்லப் போகிறாயா? வா, என்னை கொல். அவள் தன் கூரிய நகங்களால் விநாயகப் பெருமானை காயப்படுத்த நினைத்தாள். ஆனால் விநாயகப் பெருமான் இன்னும் நெருங்கிச் சென்றார். என்னை நீ அணைத்துக் கொள்ள விரும்புகிறாயா? நல்லது, நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். விநாயகப் பெருமான் அவளை அணைத்து நொறுக்கினார். யார் அது? மகனே, விநாயகனே, யார் இவள்? சாட்சி எங்கே? தாயே, வந்தவள் சாந்த மகிஷி. சாட்சி ரூபத்தில் உருமாறி வந்திருந்தாள். நான் அவளிடமா உன்னை அனுப்பினேன்? கவலைப்படாதீர்கள் தாயே. என்ன குழந்தைகளா, கதைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி கதைகள் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்கள் லைக் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.